மேக்ரான் அவர்கள் அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, இது வரைக்கும் இஸ்ரேல் பண்ணதை நாங்கள் ஆதரித்தோம். ஏன்னா ஈரான் மிசைல்ஸை ஃபுல்லாக லான்ச் பண்ணுறாங்க, ட்ரோன்ஸை லான்ச் பண்ணுறாங்க, மிடில் ஈஸ்ட்டில் நிறைய மக்கள் சாகிறதுக்கும் காரணமாக இருக்காங்க. அதனால் நாங்கள் அதை ஆதரிச்சிருந்தோம் இஸ்ரேலை. ஆனால் நீங்கள் இப்போ லெபனானுக்குள்ளே போயிருக்கீங்களா, இதை நாங்கள் எப்படிங்க ஆதரிக்கிறது அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு மேக்ரான். இது புதுசு கிடையாதுங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சரின்னு சொல்கிறத 15 நிமிஷம் கழித்து தப்புன்றவாப்பில் இதை நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். சன்கிளாஸ் போட்டு எதுக்கு போட்டு ஓகே, அந்த ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு. அப்பேற்பட்ட மேக்ரான் தான் இப்போ எப்படி சொல்லியிருக்காரு. எதுக்காக சொல்லியிருக்காப்புல, இந்த இஸ்ரேல் படை லெபனானுக்குள்ளே போயிடுச்சு, ஏதோ விமானப்படை தாக்குதல் மட்டும் நடத்தாதீங்க. இப்போ என்ன தெரியுமா நடந்துட்டுருக்கு, லெபனானில் இந்த ஹெஸ்புல்லாவை இஸ்ரேல் கிரவுண்ட் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பேட்டில் இப்போ பெருசாக போய்கிட்டு இருக்கு. அதான் ஐடிஎஃப் சபதம் எடுத்திருக்கு, நாங்கள் ஹெஸ்புல்லா அமைப்பை அழிக்கிற வரைக்கும் ஓய மாட்டோம் அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் October 7th அட்டாக் பிற்பாடு ஹமாஸ் அழிக்காமல் ஓய மாட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தோம். இப்போ ஹெஸ்புல்லா சார்ந்த இதே சபதத்தை டிக்டோ அதில் இந்த ஹமாஸ் பேர் எடுத்து ஹெஸ்புல்லா மட்டும் சேர்த்து இஸ்ரேல் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு சபத வடிவில். ஸோ இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் மேக்ரான் இதை சொல்லியிருக்காப்புல.